மக்களே, வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெஜ் மோமோஸ் செய்ய முதல்ல வெஜிடேபிள்ஸை நல்லா கழுவிட்டு நெக்ஸ்ட் வெஜிடேபிள் தொக்கு ரெடி பண்ண போகிறோம். வெஜிடேபிள் தொக்கு செய்யும்போது புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சோன்னா இதனுடைய சுவையும் மனமும் ரொம்ப அதிகமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜிடேபிள் தொக்கு செய்ய மிக்சியில் போட்டு சில பேர் அரைப்பாங்க. ஆனால் நம்ம கையாலே பொடிசாக நறுக்குனா இதோடைய சுவை ரொம்பவும் அதிகமாக இருக்கும். நாங்கள் இந்த வெஜிடேபிள் தொக்கு செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் வதக்கி செஞ்சோம். அதனால் ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, புதினா கொத்தமல்லி, 2 உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து வெங்காயம், தக்காளி, புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு போட்டு மிளகாய், ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வேக வைத்து நெக்ஸ்ட்டு நல்லா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. காரமும் உப்பும் உங்களுடைய தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. தொக்கு ரெடி ஆகிட்ட பிறகு சப்பாத்தி மாவை சின்னதாக வளட்டி அதில் வச்சு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம மோமோஸ்க்கு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் மடித்து விட்டால் மோமோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.